கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைக்கி யார் யாருக்கு பிறந்த நாள், யார் யாருக்கு திருமண நாளை நினைவு கூறுகிறீங்களோ தாழ்மையோடு தேவ சமூகத்தில் முழந்தால் படியிடுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உபாகமம் 33:29 படி கர்த்தர் இந்த வருஷத்தை உங்களுக்கு முடிசூட்டி தருவாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? ஏசாயா 30:23. உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்குறார். அப்படின்னா உன் ஆடு மாடுகள் அப்படின்னா உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பேர பிள்ளைகள், உன்னுடைய சபை மக்கள் இனி விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேய்வார்கள். அப்படின்னா விஸ்தாரமான மேய்ச்சல் அப்படின்னா நல்ல சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிற இடம். புல்லுள்ள இடத்திலே அவர் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுகிற நல்ல மேய்ப்பர் நம்முடைய ஆண்டவர். புல்லுள்ள இடம், நல்ல வருமானம் உள்ள இடம், பசுமையான இடம், செழுமையான இடம். நம்ம வேலை செய்கிற இடமே காஞ்சி போன இடமா, கருவாடு மாதிரி இருந்தால், வறட்சியான இடமா இருந்தால் நம்ம எப்படி வாழ முடியும்? நமக்கு எப்படி அவங்க சம்பளம் கொடுக்க முடியும்? இன்னைக்கு பிறகு ஆண்டவர் உங்களை நடத்திட்டு போய் எங்கே வேலை கொடுக்குறாராம்? விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலம். அப்படின்னா நல்ல முன்னேற்றம், விரிவாக்கத்திற்கு வழியுள்ள ஒரு இடம், விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஒரு இடம். அப்படின்னாச்சுன்னா நீ அங்கே போயிட்டீன்னா நீ முன்னேறதுக்கு, விஸ்தாரம் ஆவதற்கு, வளங்குணம் இடங்குண்டம் பெறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுகிறார். சிலர் சொல்லுவாங்க, இங்கே இந்த கம்பெனியில் போனதுலேருந்து ஸ்டக் ஆகிட்டு அங்கே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வழியே இல்லை, முன்னேறதுக்கு வழியே இல்லை, அவ்வளோதான், இருக்கிறது வரைக்கும் அங்கே வேலை செய்யலாம் அப்படின்ற இடத்துல நீ இருந்தேன்னா இன்னைக்கு அதிலிருந்து உன்னை பிடுங்கி விஸ்தாரமுள்ள மேய்ச்சல் உள்ள ஒரு கம்பெனியில் ஆண்டவனை கொண்டு அங்கே போனால் உனக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஆன்சைட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னாச்சுன்னா நல்ல ப்ரொமோஷனில் அடுத்த பிரான்ச்சஸ்லேயோ ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயோ கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வருமானத்திற்கான வழியை திறந்து கொடுக்கிறார். இன்னொரு வசனம் சொல்கிறது, இனி நீ பசியாக இருப்பதும் இல்லை, தாகமாக இருப்பதும் இல்லை, உஷ்ணமாயிலும் வெயிலாகிலும் உன்மேல் படுவதும் இல்லை. காரணம், உனக்கு இறங்குகிற கர்த்தர் உன்னை கைப்பிடிச்சு நடத்திட்டு போய் நீரூற்று அண்டையிலே விடுவாராம். அப்படின்னா நல்ல வருமானமுள்ள ஒரு நீரூற்று, தெளிந்த நீரூற்று, அதே நேரத்தில் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் இனி கடன் வாங்காமல் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உதவி செய்வார். இனி 4 காசு மிச்சம் பிடிக்க உதவி செய்வார். சேவிங்ஸே இல்லை அப்படின்னு நீ இனி 4 காசு மிச்சம் பிடிக்க, ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்க, ஒரு வாகனத்தை வாங்க, லைஃப்பில் செட்டில் ஆக, தோட்டத்தை வாங்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சரி, நல்ல ஒரு சாட்சியை பார்ப்போமா? சகோதரி கார்லின் ஹெர்சி, ஆரல்வாய் மொழி. எனக்கு திருமணமாகி 6 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கவலையுடன் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட சமயத்தில் நாகர்கோவிலில் நடைபெற்ற ஆசீர்வாத பெருவிழாவில் கலந்து கொண்டேன். கூட்டத்தின் முடிவில் ஏறெடுக்கப்பட்ட தனி ஜெபத்தில் கலந்து கொண்டேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் அவருடைய கைகளை எனது தலையின் மேலே வைத்து, புத்திர பாக்கியத்தினால நீ திருப்தியாவாய், தரித்திரங்கள் வறுமைகள் மறையும் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லி ஜெபித்து என்னை ஆசீர்வதித்து அனுப்பினார். அந்த ஜெபத்திற்கு பிறகு அடுத்த மாதமே நான் கர்ப்பம் தரித்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். மேலும் குடும்பத்தின் பண தேவைகளை சந்தித்து பொருளாதாரத்தில் ஒரு நல்ல விஸ்தாரமான நிலைமையை கர்த்தர் ஏற்படுத்தினார். பாருங்கள், அழகான மகள் கார்லின் ஹெர்சி அப்படியே சாட்சியை பார்த்தீங்களா? 6 வருஷமாக குழந்தை இல்லாமல், அது மட்டும் இல்லை, பஞ்சம் தரித்திரத்தில் இருந்தவங்க நாகர்கோயிலில் நடைபெற்ற ஆசீர்வாத திருவிழாவில் கலந்து கொண்டாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்து அடுத்த மாதமே அவங்க கன்சீவ் ஆகி அருமையான ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கவும் பணத்தேவைகளை சந்திக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கும் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நீ சொன்னது போல விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள இடத்திலே என் பிள்ளைகளுக்கு நீ வழிகளை திறக்கிறேன் என்று சொன்னீர். அங்கே என் பிள்ளைகள் போய் மேய்வார்கள் என்று சொன்னீர். அப்படிப்பட்ட இடங்களிலே
என் பிள்ளைகளுக்கு வேலைக்கு வருமானத்திற்கு வழி திறந்து தாரும். என் பிள்ளைகளுடைய தரித்திரங்கள் பஞ்சங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். கூடையாய் மிச்சம் எடுக்க உதவி செய்யும். இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது. கொடுக்கிற அளவுக்கு இவர்களை உயர்த்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.